Tamil moral story present. ஒருமுறை மா பார்வதி சிவசங்கரிடர் சொன்னார், சுவாமி, நாம் எப்பொழுதும் கேளாச பருவத்தில் தான் இருக்கிறோம், நாமளும் ஒரு அரண்மனை கட்டலாம் என்று கேட்டாள். சிவசங்கர் விஸ்கர்மாஜி இடம் எங்களுக்கு ஒரு தங்க அரண்மனை கட்டி கொடுங்கள் என்று சொன்னான். கொஞ்ச நாளைக்கு பிறகு விஸ்கர்மாஜி சிவனிடம் உங்கள் அரண்மனை தயாராகிருச்சு என்றார். பார்வதி தங்க அரண்மனையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். சிவசங்கர் தங்க அரண்மனையின் பூஜைக்காக ராவணனை தேர்ந்தெடுத்தார். ராவன் பூஜைக்காக எல்லாம் சாமாகரையும் கொண்டு வந்தான். அவன் அரண்மனையை பார்த்து பேராசை உடன் நிறைந்தான். எல்லாரும் பூஜைக்காக உட்கார்ந்து இருந்தார்கள். ராவன் தியானத்துடன் பூஜையை செய்தான். சிவசங்கர் இராவணனை உங்களுடைய தக்ஷிணை கேளுங்கள் என்று சொன்னான். ராவன் தர்ஷினையில் தங்க அரண்மனையை கேட்டான். தக்ஷிணையில் யாருக்கு கேட்டாலும் கொடுக்கணும் என்று ஆச்சாரம் கூறுகிறது. சேரி ராவன், இந்த தங்க அரண்மனை இனிமேல் உன்னோடது என்று சிவசங்கர் கூறினார். எல்லாரும் போய்விட்டார்கள். சிவசங்கரும் பார்வதியும் போகும்போது பார்வதியை ராவணங்களை சாபத்தை கொடுத்தார். நீ உன்னோட தந்திரத்தால் என்னுடைய அரண்மனையை வாங்கின அதே மாதிரி இந்த தங்க அரண்மனை ஒரு நாள் சாபல் ஆயிரும். இதை சொல்லி மா பார்வதி கேளாசு பருவத்துக்கு போனா. இப்ப தங்க அரண்மனை ராவணன் அரண்மனையாக மாறியது. பின்னர் ஒரு நாள் அவரது தவறுகளால் பஜ்ரங் பலி ஹனுமான்ஜி இந்த ராவணனின் அரண்மனை எரித்து சாம்பலாக்கினார். எனவே இந்த ராவணன் அரண்மனை ராவணனுடன் இருக்கவில்லை. Thanks for watching.